சிபிஐயிடம் லாக்கான டிவிகே தலைவர் விஜய். டி நகர்ல ரோட்ல கடந்த 45 சவரன் நகை. எப்பா எனக்கு நியூஸ் பார்க்கலாம் போர் அடிக்கும், டைம் இல்லை, ஆனால் சுற்றி நடக்கிற முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஃப்ரெண்ட் மேன் தமிழ். ரோட்ல ஒரு 500 ரூபாய் கீழே கலந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃப்ராங்காக சொல்கிறேன், நானாக இருந்தா சுற்றி கித்தி பார்த்துட்டு அங்கே யாரும் இல்லைனா அந்த காசு நம்ம கிடைச்ச லக்குன்னு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் சென்னை டி நகரில் ரோட்டு ஓரமாக ஒரு பை கடந்திருக்கு. ரோடு பெருக்கும் போது பத்மாவதிங்கிற தூய்மை பணி செய்கிற அம்மா ஒருத்தவங்க அந்த பையை எடுத்திருக்காங்க. பையை திறந்து பார்த்தா பை ஃபுல்லாக நகை. சும்மா இல்லைங்க, 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 45 லட்சம் மதிப்புள்ள நகை. அதை இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படியே எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்க. உழைக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. நகையை தொலைச்ச சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த ரமேஷ்ன்றவர்கிட்ட போலீஸ் அந்த நகையை கொடுத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்ச நம்ம பத்மாவதி அம்மாவுக்கு ஃப்ரண்ட் மேனின் ராயல் சல்யூட். நகைன்னு சொல்லும் போதுதான் வெள்ளியை பத்தின ஒரு பெரிய அப்டேட். இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் 1 கிராமுக்கு 12 ரூபாய்னு, 1 கிலோவுக்கு 12,000 ரூபாய். 1 கிலோ வெள்ளியோட ரேட்டு 2,87,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. போற ஸ்பீட பார்த்தா நிலாவுக்கே தாண்டி போயிடும் போல. ஒரே ஒரு ரெக்வஸ்ட், பசங்களா ஆண் வீட்டார்களே, கல்யாணம் பண்ணும்போது தங்கம் வேணும் வெள்ளி வேணும்னு கேட்டு பொண்ணை பெற்றவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமா டிவிக்கு தலைவர் விஜய் இன்னைக்கு காலையில டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராயிருக்காரு. 4 பேர் கொண்ட சிபிஐ ஆபீசர்ஸ் சும்மா சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. கூட்டத்துக்கு சொன்ன நேரத்தை விட்டு 7 மணி நேரம் எதுக்கு லேட்டா போனீங்க? அவ்வளவு கூட்டத்தை பார்த்தோம், எதுக்கு பரப்புரை நிறுத்தாம பேசிக்கிட்டே இருந்தீங்க? கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ் உங்க வாகனத்தை நிறுத்தியும் ஏன் போனீங்க? இப்படின்னு 1 இல்ல 2 இல்லங்க, மொத்தம் 100 கேள்வி கேட்டிருக்காங்க. படத்தை தான் விடல, மனுஷனை நிம்மதியாவது விடலாம்ல. எல்லா பக்கமும் அணை கட்டினா எப்படிங்க? இது எதை நோக்கி போகுதுன்னு போக போக தான் தெரியும். 18 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில மீண்டும் டபுள் டக்கர் பஸ் கொண்டு வந்திருக்காங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரத்துல இருந்து சென்னை ஹைகோர்ட் வர இந்த பஸ் போயிட்டு இருந்துச்சு. நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், மேம்பாலம் ஒர்க், அது இதுன்னு சொல்லிட்டு 18 வருஷமா நிறுத்தி வச்சுட்டாங்க. சென்னை நந்தம்பாக்கத்துல அயலக தமிழர்கள் விழா கொண்டாடப்படுற நிலையில அசோக் லேலாண்டும் அமெரிக்க வாழ் தமிழர்களும் சேர்ந்து நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த பஸ் கொடுத்திருக்காங்க. சென்னை சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்காக முதல் கட்டமா சென்னை அடையாறுல இருந்து மகாபலிபுரம் வரையும் பஸ் விட்டுருக்காங்க. அப்புறம் மியூசியம், மெரினா பீச்னு விட்டுருக்காங்க. கிளைமேட் வர சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னைக்கு காலையில சரியா 10-18 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டால இருந்து PSLV C-62 ராக்கெட் லான்ச் ஆயிருக்கு. லான்ச்ல ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஈஸியா கடந்து போயிருக்கு ராக்கெட். ஆனா தேர்ட் ஸ்டேஜ்ல டெக்னிக்கல் டீவியேஷன் ஆகிருக்கு. அதாவது ராக்கெட் போக வேண்டிய வழியில சரியா போலன்னு அர்த்தம். இதுவரை நாசாவில இருந்து அதிகாரப்பூர்வமா நமக்கு சொல்லல. இந்த மிஷன்ல EOS-N1 DRDO வின் சேட்டிலைட்ஸ்னு மொத்தம் 16 சேட்டிலைட்ஸ் போயிருக்கு. 2025ல PSLV மிஷன் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் நம்முடைய கம்பேக் மிஷன். ஆனா கன்ஃபார்ம்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா இஸ்ரோக்கு மட்டும் இல்ல, கமர்ஷியல் ஸ்பேஸ் பிளான்ஸ்க்கும் மிகப்பெரிய செட்பேக். சரி, இன்னையோட முக்கியமான நிகழ்வுகள் முடிந்தது. மீண்டும் நாளை இரவு புதிய நிகழ்வுகளுடன் உங்கள் ஃப்ரெண்ட் மேன்.